ஈரான் மற்றும் யுக்ரைனின் செயல்பாடு காரணமாக உலகளவில் கச்சா எண்ணெய் வர்த்தகம் குறைந்து அதனால் ஏற்படும் தாக்கம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஈரான் அமெரிக்கா இடையே சுமார் ஒரு மாதத்துக்கு மேலாக போர் நடைபெற்ற நிலையில் ஈரான் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து வழித்தடமான ஹோர்முஸ் நீரிணையை முடக்கியது. உலகின் மொத்த எண்ணெய் தேவையில் சுமார் 20 முதல் 30 விழுக்காடு வரை இந்த பகுதி வழியாகவே நடைபெற்று வந்த நிலையில் அது முடக்கப்பட்டதால் உலகளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் பாதிக்கப்பட்டன. பாகிஸ்தான், வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் கச்சா எண்ணெய் இருப்பு கிட்டத்தட்ட காலியாகி இருக்கும் நிலையில் அந்த நாடுகளின் பொருளாதாரம் கிட்டத்தட்ட முடங்கியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை முடங்கியிருக்கும் நிலையில் உலகின் 3வது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் உற்பத்தியாளரான ரஷ்யா தனது எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்தது. மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் கிடைக்காத நிலையில் சீனா, இந்தியா, வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்தன. இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 29 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் ரஷ்யாவின் லூகோயில் பெர்ம் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது யுக்ரைனின் அல்பா சிறப்பு படை ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவின் கிராஸ்னோடார் பகுதியில் உள்ள முக்கியமான டூவாப்ஸ் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது இன்று அதிகாலை யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதல் காரணமாக ரஷ்யாவின் தினசரி எண்ணெய் சுத்திகரிப்பு அளவு 4.69 மில்லியன் பேரல்களாக குறைந்திருப்பதாக ப்ளூம்பர்க் அறிக்கை குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே மத்திய கிழக்கில் இருந்து வந்து கொண்டிருந்த கச்சா எண்ணெய் வரத்து குறைந்த நிலையில் தற்போது ரஷ்ய எண்ணெயும் வருவது நின்று போனால் அது பல்வேறு நாடுகளின் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி அந்த நாடுகளை திவால் நிலையை நோக்கி தள்ளும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது.